கஸ்டமைஸ்டு பட்டர்ஃப்ளை இயரிங் தான் மேக் பண்ண போகிறோம். பட்டர்ஃப்ளை இயரிங்கில் என்ன கஸ்டமைஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நம்ம எப்பயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிங் டைப்பில் கிளச் மாடலில் பட்டர்ஃப்ளை இயரிங் வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க வந்து அந்த ரிங் டைப் வேணான்னு சொல்லியிருந்தாங்க. ஹூக் மாடல் அவங்க அனுப்பிச்ச ஒரு இமேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க எந்த மாடலில் வேணும்னு. அது வந்து பார்த்திங்கன்னா ஹூக் டைப்பில், பட் வந்துட்டு அதில் ஸ்டிக் பண்ணால் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு சார்ம்ஸை வந்து ஸ்டிக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நான் சொன்னேன் ஹூக் டைப் ஓகே சிஸ், ஹூக் டைப்பு கிளச் மாடல் ஓகே, ஆனால் அந்த ஸ்டிக் பண்ண மாதிரி பண்ண முடியாது, அந்த மாடல் நம்மகிட்ட இல்லை, வேணால் அந்த ஹூக்லேயே ஹேங் பண்ண மாதிரி இருக்கும், அது ஓகேவான்னு கேட்டு மாடல் இமேஜும் அனுப்பிச்சேன். அவங்க ஓகே சிஸ் பரவாயில்ல எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ இவங்க மொத்தம் 9 கலர்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்மக்கிட்ட 9 கலர்ஸ் தான் இருந்துச்சு. இயரிங் மட்டும் இல்லை, செயினும் இயரிங்கும் செட்டாக சேர்த்த மாதிரி. ஸோ ஆந்திராவிலேருந்து தான் இவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட பேக்கிங் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக இயரிங் எல்லாம் மேக் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ரிங் டைப்பில் வேணுமோ ஹூக் டைப்பில் வேணுமோ எப்படி வேணாலும் நம்மக்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.